அன்புள்ள திருமுருகன் ஐயா, அருமையான ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறீர்கள். இந்த ஆச்சாரம் என்பது தமிழ் சொல்லா வட சொல்லா? இது பாருங்க ஐயா, இதுதான் இன்றைய நம்முடைய நிலை. நம்முடைய அருந்தமிழ் சொற்களையே வடமொழி என்று ஐயுறுகிறார் போல அந்த சொற்களுடைய பயன்பாட்டை மாற்றிவிட்டார்கள். நீ கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை, இல்லை இல்லை அது வடச்சொல் தான், வடக்கே இருந்து தெற்கே வந்தது. அவனுக்கான சமஸ்கிருதம் தெரியாது, இப்படி சொல்கிறான் பாருங்க. அது வடமொழி சொல் தான், தமிழில் அங்கிருந்து தான் தமிழுக்கு வந்துன்னு சொல்கிறானே, அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. இல்லை இல்லை தமிழ் மொழி தான் சொல்கிறான் பாருங்க ஆச்சாரம், அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த அவல நிலையில் இருப்பதால் தானே ஐயா தமிழகம் என்று பல அருந்தமிழ் சொற்களை மயக்கத்திலே இது வடச்சொல் வடச்சொல் என்று மயங்கி கிடக்கிறது. அதனால தான் அந்த மொழி ஞாயிறெல்லாம் ஐயா இதை, இந்த ஆதிக்கத்தை, இந்த மயக்கத்தை மயமைன்னு சொல்லுவார், அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, தம்முடைய தமிழ் வரலாறுங்கிற ஒரு நூலில் தமிழ் மறைப்பு அதிகாரம்னு ஒரு 16 புள்ளிகளை கொடுக்குறார். தமிழ் மறைப்பு அதிகாரம். இந்த 16 புள்ளியும் ஆழ்ந்து ஆழ்ந்து நோக்கத்தக்கதையா. தமிழ் மறைப்பு, இந்த 16 புள்ளி எதுன்னு சொல்றாரு பாருங்க. தமிழ் மறைப்பு, தமிழ்நாடு மறைப்பு, தமிழ் இன மறைப்பு, தமிழ் நாகரிக மறைப்பு, தமிழ் கலை மறைப்பு, தமிழ் முதல் நூல் மறைப்பு, தமிழ் தெய்வ மறைப்பு, தமிழர் சமய மறைப்பு, தேவார மறைப்பு, பொருள் பொருள் இலக்கண மறைப்பு, தமிழ்ச்சொல் மறைப்பு. இதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப 11வது புள்ளி. அது தமிழ்ச்சொல் மறைப்பு, தமிழ் சொற்பொருள் மறைப்பு, இந்த புள்ளியும் சேர்ந்து 12வது புள்ளி. தமிழ் கருத்து மறைப்பு, தமிழ் எழுத்து மறைப்பு, முக்கழக மறைப்பு, அதாவது முச்சங்கங்கள், தமிழ் வரலாறு மறைப்பு. இத்தனை மறைப்புகளுக்கிடையே தமிழில் சிக்கி கிடக்கிற இத்தனையும் தெளிவர வேண்டும் என்று ஒரு புள்ளியாக அழகாக விளக்குவார். எனக்கு கூட ஆசை இந்த 16 புள்ளிக்கு ஒரு காலத்தில் நம்மளோடு விளங்கி சிந்திக்கணும்ட்டு. ஆக அப்படியே நம் தமிழ்ச்சொல் தான் அது. ஆச்சாரம் பாருங்க, இந்த சாரம்னா சாரகம் என்பதே நல்ல தூய தமிழ்ச்சொல். அது தேனுக்கு பெயர். நரவு என்று தமிழில் சொல்கிறோமே தேன், அதற்கு சாரகம் என்று பெயர், தூய தமிழ்ச்சொல். அது மேல சாரங்கம் மான் அல்லது வண்டுக்கு பெயர். இந்த சாரம்ங்கிற சொல்ல எத்தனை சொல்லுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப சாரம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? வடித்தெடுப்பதுன்னு அர்த்தம். சோற்று எடுத்து கஞ்சி தண்ணி, அது சாரம், அரிசியினுடைய சாரம், சோற்றினுடைய சாரம். இன்னொரு பொருள் என்ன சொல்றாங்க சாரம் என்கிற பொழுது? மேலே ஏறி போக கட்டுவது. இப்போ வீடெல்லாம் கட்டுறப்ப குச்சிகள் வைத்தோ அல்லது இரும்புகள் கம்பிகள் வைத்தோ குழாய்கள் வைத்தோ கட்டுறாங்க பாருங்க, சாரம் என்று சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல ஸ்கஃபோல்டிங்னு சொல்லுவோம். வீடுகள் கட்ட பயன்படுவதும் சாரம் தான். அதனால்தான் சாரப்பள்ளன் இருக்கு தஞ்சாவூர் பக்கத்தில், 12 ஒரு 10-12 கிலோமீட்டர்ல. அங்கிருந்து சாய்வாக முக்கோணமால மண்ணை போட்டுக்கிட்டே வந்து அந்த கல்லை மேலே ஏற்ற 216 அடியில் 25 டன் உள்ள கல் எப்படி மேலே கொண்டு போனாங்கிறது சொல்லுவார்கள். மண்ணால சாரம் போல போட்டு வரும். யானைகள் அப்படி தள்ளி வருவது போல அந்த சாய்மானம் இருக்கும், ஆங்கிள் இருக்கும். இன்றைக்கு அந்த ஊருக்கு சாரப்பள்ளம் என்று பெயர் என்று சொல்லுவார். இந்த சாரம் என்றால் மேல் ஏறுவதற்காக போடப்படுகிற ஒரு அமைப்பு. இப்ப இந்த பொருளோட பாருங்க, ஆ என்றால் உயிர். இந்த அகரம் ஆகாரம் இரண்டுமே தமிழ்ல இரண்டும் முதல் உயிர் எழுத்துக்கள் பாருங்க. ஒன்று ஒரே ஒரு குறில், அதனுடைய நெடில், அகரத்தினுடைய நெடில் ஆகாரம். அகரம் என்றால் உயிர், அந்த உயிர் வாழ துணை இருப்பது ஆகாரம், அது ஆ. ஆ ஆ என்றாலே உயிர் தான். அப்போ அந்த உயிர் ஆ சாரம், மேலேற பயன்படுகிற ஒழுக்கம். என்ன அழகான தமிழ்ச்சொல் பாருங்க. உயிர் மேலேறும் ஒழுகிற ஒழுக்கம் தான் ஆச்சாரம் என்பது. இது வடமொழி போல இதுக்கு ஒரு பாவனை கொடுத்து மாற்றி விட்டார்கள் பாருங்க. உங்களை போல கற்றறிந்த தமிழறிஞர்கள், தமிழ் உணர்வுள்ளவர்கள் கூட இந்த ஐயமுறுவது போல மாற்றி விட்டார்கள். அதனால இதெல்லாம் பாருங்க, இப்போ இந்த ஆச்சாரம்ங்கிற ஒரு வடமொழி மாதிரி ஆக்கி, வடமொழி சொல்லு மாதிரி ஆக்கி, அதுக்கு ஆச்சார கோவைன்னு ஒரு நூல், அந்த நூலே வந்து அந்த ஆச்சாரம், அந்த ஆச்சாரம் அடையிலார் சொல்வது வேதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஆச்சாரம். வேள்விகள் செய்வது, அதுக்கப்புறம் கர்மகாரியங்கள் செய்வது, தவசம் கொடுப்பது, திதி கொடுப்பது, அதுக்கு வந்து பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுப்பது, இதெல்லாம் அவருடைய ஆச்சாரம்.
அவர்களுக்கு அடிபணிவது, அவனுங்க அவங்களுக்கு அடிபணிகிற மாதிரி இருக்காது, அவர்களுக்கு மற்றவர்கள் அடிபணி, இதெல்லாம் ஆச்சாரம். இது வந்து குல ஆச்சாரம். இதுக்கும் தமிழனுக்கும் தொடர்பே கிடையாது இல்லையா. அது வந்து அந்த ஆச்சாரம் என்பது வேற. அப்படிப்பட்ட ஆச்சாரங்களை தூக்கி நிறுத்த தமிழ் ஒரு நூல் எழுதினாங்க, அதுக்கு ஆச்சார கோவை என்று பிராமணத்தை தூக்கி நிறுத்த. அந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, பிராமணர்களுக்கு சேவை செய்தது தான் வந்து ஒரு பெரிய ஆச்சாரகரமாக இருக்கும் அந்த நூல் நிறைய கருத்து. அதற்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லை. இங்கு ஆச்சாரம் என்பது ஆசாரம், அது இச்சு சேரு, ஏன்னா புணர்ச்சி விதினாலே. இங்கே ஆச்சாரம் ஆசாரம், உயிரானது மேலேறுகிற ஒழுக்கம். ரொம்ப அழகான சொல்லுங்க. அதனால ஆசாரம் என்பது தமிழ் சொல் தான் என்று நாம் தீர்வோமாக. நன்றி ஐயா.